ரத்தினபுரி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ரத்தினபுரி மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ரத்தினபுரி மாவட்டத்தில் பல்வேறு அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அவற்றை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான நிதியை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது என்றும் அந்த நிதியை முறையாக பயன்படுத்தி மக்களுக்கு நன்மைகளை வழங்குவதற்கு ஒரு இடைப்பொறிமுறை என்ற வகையில் அரசு அதிகாரிகளுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் அரசாங்க திட்டங்களாக நிர்மாண பணிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருந்தாலும் சரியான திட்டமிடல் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட நிர்மாண பணிகளால் பெருமளவு பணம் வீணாக்கப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவது முக்கியமானதாகும். ரத்தினபுரி மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்காக இதுவரை செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் முன்மொழிவுகள் குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. மாவட்டத்தில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோக சம்பவங்களை தடுப்பது மற்றும் சுரங்க கைத்தொழிலுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.